ஏன் இதை சொல்லிக்கிட்டே இருக்குன்னா, நீங்கள் நுழையும் போது உங்கள் மனநிலை அப்படி இருக்கும். மனநிலை எல்லாரும் மாதிரி ஜெபம் பண்ணக்கூடாது. இனி இந்த ஆண்டு எப்படி இருக்க போகுதோ, கடத்தர் தான் அறிவர். அவர் சொல்றாரு, உனக்கு எப்படி இருக்கணும்னு நினைக்கிற, நான் நினைக்கிறத விட்டுடு, நீ என்ன நினைக்கிறியோ அதான் நடக்க போகுது. ஹல்லேலூயா. இப்போ இந்த 2020 ஆண்டை நான் ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிறேன். எப்படி எதிர்பார்ப்பு? நான் ஒரு மேன்மையான ஒரு வாழ்க்கையில் போக போகிறேன். நான் எங்கேயோ போயிட்டீங்க சார் அப்படிங்கிற மாதிரி நம்ம எங்கேயோ கர்த்தர் நம்மளை உயர்த்தி. இது அவசியமா அப்படின்னா அது கட்டாயம் அவசியம். காரணம் என்னன்னு கேட்டால், தேவன் ஒரு நாளும் வேதத்தில் அல்லது இனிமேலும் நடக்கக்கூடிய காலத்திலையும் அவர் நான் யார் தெரியுமா அப்படின்னு சொல்ல முடியவே முடியாது. ஏன்னா அவர் ஆவியான தேவன். ஆமென் சொல்லுவாங்களா? அவர் என்னதான் கோட்டு சூட்டு போட்டு வந்தாலும் நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஆனால் இங்கே இருக்கிறாரு, தெரியுதா? தெரியல. ஆனால் பார்த்தீங்கன்னா அவர் விலை உயர்ந்த உடைகள்லாம் போட்டு நியூ இயர்னு நின்றுட்டு இருக்காரு. ஆனால் நம்ம கண்ணுக்கு தெரியல பாருங்க. இப்போ அந்த ஏக்கத்தில் அவர் என்ன பண்ணுறாரு, என் பிள்ளைக்கு அந்த அலங்காரத்தை பண்ணி இந்த உலகத்தில் கொண்டு போய் வச்சு பார், நான் யாரு, உன்னையும் என்னையும் தான் அலங்காரம் பண்ணுவார். எனக்கும் உனக்கும் செஞ்சு என்ன பண்ணுறாரு, அவருடைய வல்லமை என்ன என்பதை இந்த உலகத்துக்கு காண்பிக்கிறார். அல்லேலூயா. ஒரு சமயம் இந்த 2018 இல்லைன்னா 2019 கடைசிக்குள்ள நான் துக்கத்தோடு இருந்த ஒரு சரீரம், வேதனைப்பட்டு இருக்கியா, கவலையப்படாத, உன்னை வச்சு தான் அவர் மாடலே பண்ண போறார். உன்னை வச்சு தான் ஒரு ரோல் மாடலே பண்ண போறார். என்னுடைய சக்தி என்ன அப்படின்னு காமிக்கிறது அவர் டைரக்டா காமிக்கவே முடியாது. என்னதான் அவர் காமிச்சாலும் பார்க்கறதுக்கு ஆள் இல்லை. அவர் படைத்த அவர் சாயலாக படைத்த உன்னையும் என்னையும் தான் அவர் ஒரு ரோல் மாடல் ஆக்குறாரு. நான் அடிக்கடி சொல்லுவேன், துணிக்கடைக்கு போறீங்க, அங்கே ஒரு பொம்மை நிற்கிது பார்த்தீங்களா, நீ அந்த பொம்மைக்கு போட்ட துணியை பார்த்தோன்னு உனக்கு ஒரு ஆசை இந்த கடையில் போய் எடுக்கலான்னு. அப்போ அந்த கடைக்கு போகிறதுக்கு எது காரணமாக இருந்தது? அந்த பொம்மை ஒரு காரணமாக இருந்தது. இந்த உலகத்துக்குள்ள கிறிஸ்துக்குள்ள வர்றதுக்கு நானும் நீயும் தான் அந்த பொம்மை. என்னையும் உன்னையும் ஆத்மா ஒரு இடத்துல இருக்கணும். அதாவது ஆத்மானா என்னன்னு சொல்லி கொடுத்தேன், எண்ணங்கள். இந்த எண்ணங்கள் இப்போ சபைக்குள்ளே தான் இருக்கணும். இது என்ன பண்ணக்கூடாது, ஊரை சுற்றக்கூடாது. இங்கே நின்றுட்டு 2019 கர்த்தர் செய்த நன்மைகள் ஒரு சமயம் உனக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் அப்படியே நன்றி சொல்லிக்கிட்டே இருங்க. எத்தனை நன்மை நடந்திருக்குதுன்னு நீங்களே பாருங்க. நீங்கள் நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கும் பொழுது அவர் அத்தனை நன்மை செய்திருப்பார். நம்ம நன்றி சொல்ல தெரியாததுனால அவர் என்ன செய்தார்னு தெரியல, ஏங்கி கொண்டு இருக்கிறார். ஒரு பாடலை பாடுவோமா? எடுத்து வச்சிருக்கீங்களா? ஆத்துமாவே நன்றி சொல்லு. அதாவது எதை நன்றி சொல்ல சொன்னா, நான் சொல்றேன்னு சொல்லல, அவன் ஆத்துமாவை சொல்லுங்க, என்னுடைய ஆத்துமா. இப்போ செய்யும் ஆத்துமாவில் எவனாவது நன்றி சொல்லிட்டான்னு வச்சுக்கங்களேன், கர்த்தர் அங்கே அந்த க்ஷணம் இறங்குவாராமா. அதனால தான் அவர் சொல்றாரு, வேதத்தில் சொல்றாரு, நீ கூப்பிட்ட மாத்திரத்தில் உன் அருகில் இருப்பேங்கிறார். நீ கூப்பிட்டோன்னு எங்க இருக்கிறாருங்க? நீ கூப்பிட்ட மாத்திரத்தில் உன் அருகில் இருப்பேங்கிறாரு. உன் நாமத்தை உச்சரிக்கும் பொழுதே பரலோகம் திறக்கப்படுதுங்கிறார். நீங்க என்ன நினைச்சிருக்க? தானியேல் கிட்ட சொல்றாரு, உன் உதடுகள் திறக்கும் பொழுதே பரலோகம் திறக்கப்பட்டாதுங்கிறார். உங்க உதடுகள் திறக்கும் பொழுதே பரலோகம் திறக்கப்பட்டார். இந்த சிந்தையோட பாடுங்க பார்க்கலாம். ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. வாய்களை திறந்து, செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி ஒரே உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு எப்போதே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே.
எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் 2019 செய்த எல்லா நன்மைகள் எனக்கு தெரியுதோ தெரியலையோ, நான் அறிந்திருக்கிறனோ அறியலையோ, என்ன தெரிந்தது என்னடா அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கிறான். கையை பார்க்குறான், எல்லாம் சுகமாயிட்டே இருக்கு, காலெல்லாம் சுகமாயிட்டே இருக்குது. கையத்தட்டே ஹல்லேலூயா. அவனுக்கு எல்லாம் சுகமாகுது. இப்போ எங்க சுகமாச்சு? ஜெபம் பண்ணணும்னு ஆச்சா? புறப்பட்டு போயிட்டு கொண்டு இருக்கும் பொழுது சுகமாச்சு. ஒரு சமயம் உங்களுக்கு இங்கேயும் நடந்திருக்கலாம், ஆராதனை முடிஞ்சு வீட்டுக்கு போகும் பொழுதும் சுகம் நடக்கலாம். ஹல்லேலூயா. கர்த்தர் இப்போ சொல்றாரு, அடுத்த கட்டத்தில் நகுத்துறாரு. நன்றி சொல்ல தெரியாதவனை ஆண்டவர் கட்டத்தில் நகுத்த மாட்டார். நீங்க விண்ணப்பத்தை காட்டிலும் நன்றி சொல்லணும். என்னடா ஒரு சின்ன விஷயம் செஞ்ச இவனுக்கு, இப்போதான் அவனுக்கு ஒரு பென்ஸ் கார் கொடுத்தேன், அதுக்கு இத்தனை நன்றி சொல்றானே, நாளைக்கு உனக்கு ஒரு ஃப்ளைட்டே கொடுத்தா என்ன பண்ணுவான்? ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்ற, 2019 ஒரு காரை கொடுத்தேன், இவ்வளவு நன்றி சொல்றானே, இவனுக்கெல்லாம் நம்ம இனிமேல் ஒரு 4 வீடாவது கொடுக்கணும். ஹல்லேலூயா. யாருக்கு பார்த்தீங்கன்னா நன்றி சொல்ற பிள்ளைகளுக்கு தான். அப்போ நன்றி 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 நன்றி. ஹல்லேலூயா. எல்லா கண்களை மூடி நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. நன்றி 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 ஆண்டவரே, நன்றி தகப்பனே. என் கூடவே இரு ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் எல்லாம் உள்ளத்தின் ஆழத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க எங்க கூட இருங்கப்பா, எல்லாம் கேளுங்க, என் கூட இருங்க போல இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் உன்னோடவே இருக்கிறது. அவன் ஒருவனும் உனக்கு எதிர்வு நிற்கிறது இல்லை. ஹல்லேலூயா. ஒரு விஷயம், கலாத்தியர் 4:10 வேகமா படிங்க. போன வாரம் படிச்ச வசனம் தான். மாதங்களையும் பார்க்கிறீர்களே, நான் உங்களுக்காக பிரயாசப்பட்டதே வீணாய் போயிற்றோ? பயந்திருக்கிறேன். சகோதரரே, 2019 உங்களை யாராவது கலக்கினார்களா? 20 என்ன சொல்றாரு கவனிப்போம். உங்களை கலக்கினவர்கள் எப்படிப்பட்டவன்? உங்களை விட உயரமா, கலரா, பணக்கார, ஜாதி, ஜனத்துல, கட்சி, ஆட்சி என்ன வேணா இருக்கட்டும், அதான் சொல்லிட்டாரு. அவன் எப்படிப்பட்டவனா இருந்தாலும் சொல்லுங்க, எப்படிப்பட்டவனா இருந்தாலும். ஒரு சமயம் உங்கள் வேலை செய்கிற இடத்துல, நீங்கள் ஆர்டர் எடுக்கிற இடத்துல, நீங்கள் குடித்தனம் இருக்கிற இடத்துல பக்கத்தில் நை நை நைன்னு ஒன்று பேசிக்கிட்டு இருக்குதா, அது உங்களை கலக்கி கொண்டு இருக்கிறதா? கர்த்தர் சொல்றாரு, அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் கணக்கேற்று, அதான் அவனுக்கு எவ்வளவு ஆக்கினையை கொடுக்க முடியுமோ அவ்வளவு ஆக்கினையை கொடுத்து அவன் உன்னை கலக்கிறதையும் மறந்து போக செய்கிறது. ஹல்லேலூயா. ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரு ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் கூடவே இரு ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரு ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானீரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானீரே. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானீரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானீரே. என் வெளிச்சம் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கு எல்லாமே. சொல்லுங்க வாயத்திலிருந்து, ஆண்டவரே எனக்கு எல்லாமே நீங்க தான்ப்பா. வெளிச்சம் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா. என் கூடவே இரு ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. எல்லா வாய்களை திறந்து பக்கத்திலே இரு ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. ஹல்லேலூயா. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருத்தங்க சாட்சி
சச்சுமா சொல்கிறோமா இல்லையா, ஒரு குழந்தைய திடீர்னு பார்க்குறோம், அப்படி கொஞ்சம் பொழுது ஒரு நேரம் தங்கங்கிறோம், திடீர்னு வந்து அம்மாங்கிறப்ப இன்னொன்று வயிறோம் அப்படிங்கிறோம், இன்னொன்று கொஞ்சம் குறும்புனா சனின்னு 2 வைக்கும், அப்படி 2 வைக்கிறோமா இல்லையா. அந்த மாதிரி வாக்கு தத்தத்திலையும் ஒரு நேரம் நம்மளை பார்த்து சந்தோஷத்தில் என்ன பண்ணுறாரு, மகனே அப்படிம்பாரு, அது ஒரு வாக்கு தத்தம். அப்புறம் மறுபடியும் வந்து எதை வேணா மகனே என்பாரு. எல்லாமே அவர் தகப்பனை போல நமக்கு கொடுக்கிறவர். அல்லேலூயா. எந்த வாக்கு தத்தமும் பொய் இல்லை. என்கிட்ட ஒருத்தர் கேட்டார், என்ன அங்கே ஒரு பெரிய தலைவர் ஜெப வீரர், அவர் உலகத்திற்கு இதெல்லாம் நடக்க போகுது, அழிவு அது இதுன்னு இருந்தார் அப்படின்னா. இந்த பக்கம் இன்னொருத்தர் சொல்கிறாரு, நீங்கள் பழுகி பெருகி ஆசீர்வாதத்தை அப்படிங்கிறா. என்னையா இது, இதை நம்பர் தான் வருஷம் உங்களுக்குள்ளே இருக்கும். இவர் இப்படி சொல்கிறாரு, அவர் அப்படி சொல்கிறாரு, என்னையா வாக்கு தத்துங்க. ஆனால் ஒன்று தெரிஞ்சுங்க, 2 பேர் சொன்னது கரெக்டு. கையத்தட்டு ஹல்லேலூயா. இந்த அழிவை பற்றி பேசுனாங்கல்ல, அது உனக்கு இல்லை. கையத்தட்டு. நீர் இல்லாமல் நான் ஆவேன். கைகளை தட்டி என் பக்கத்திலே இரு. ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. எல்லா கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இது காணிக்கை நேரம். இது 2019க்கு வயது கண்களை மூடி நான் சொல்லியிருக்கேன், காணிக்கை என்பது உங்களுக்கும் தேவனுக்கும் உள்ள ஒரு பெரிய உடன்படிக்கை. அல்லேலூயா. அந்த நேரத்தில் தான் நீங்கள் பேசணும் அவரோட. ஐயா, இதோ உமக்கிட்டு நான் காணிக்கை செலுத்தும்படி வந்திருக்கிறேன். எல்லாம் அவரோட பேசுங்க. என்னுடைய கரங்கள் விதைக்கிற கரங்கள், என் கைகள் ஆசீர்வதிக்கப்பட்ட கரங்கள், என் கைகள் அநேகருக்கு ஆசீர்வாதம். அதை வரக்கூடாது. என் கைகள் செழிப்பாக இருக்கணும். எல்லாம் பேசு. எல்லாம் கடைசியில் இருக்கிறவங்க எல்லாம் வாயில பேசுங்க, வாயை திறங்க. இனி தரித்திரமே இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. என்னுடைய கரங்கள் அநேகருக்கு கொடுக்கக்கூடிய கரங்களாக இருக்கும். இனி என் கைகள் கடன் வாங்கக்கூடாது. இயேசுவின் நாமத்தில் அந்த கடன்களை நான் சபிக்கிறேன்னு சொல்லுங்க. நீர் செய்த நன்மை நினைக்கின்றேன், என் நெஞ்சுருக நன்றி சொல்கின்றேன். இறைவா 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 இறைவா, நீர் செய்த நன்மை நினைக்கின்றேன், என் நெஞ்சுருக நன்றி சொல்கின்றேன். இறைவா இறைவா இறைவா. பைபிள் வசனத்தையெல்லாம் எடுத்து படிங்க, உங்களுக்கு தெரியும். தசம பாகம் என்பது ஏற்ற காலத்தில் உங்க பின்னாடி நிற்கும். ஆமென். உங்க காரியங்களை வாய்க்கும்படி. ஆமென். நான் ரோம கத்தோலிக்க சபையிலேருந்து வந்தவன் தான். ஆனால் என்னைக்கு நான் ஆண்டவரை தெரிஞ்சு கொண்டு வந்தனோ, அதுக்கப்புறம் முதல்ல தெரிஞ்சது தசம பாகம். இந்த தசம பாகத்தை நாங்களும் அவங்க சொன்ன மாதிரி தான் கஷ்டப்பட்ட காலத்திலும் செலுத்தினோம். ஆனால் ஏற்ற வேலை வரும்பொழுது அந்த தசமபாகம் எங்களை கண்ணை மூடிட்டு உயர்த்திச்சு. அல்லேலூயா. நாங்களும் 20-30 லட்சம் ரூபா கடனில் இருந்தோம். அதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் கர்த்தர் மாற்றினார். ஆனால் அத்தனை கஷ்டத்துலையும் பார்த்தீங்கன்னா எனக்கு பெட்ரோல் அடிக்க 100 ரூபா இருக்காது. ஆனால் தசமபாக காசு பீரோக்குள்ளே 5000 ரூபா இருக்கும். அதுலேருந்து கூட நாங்கள் எடுக்க மாட்டோம். தசமபாகத்தை அவ்வளோ கனப்படுத்தினோம். நீங்கள் போய் வேதத்தில் படித்து பாருங்கள். முதற் பலன் பரிசுத்தமாகும் பொழுது பிசைந்த மாவு முழுவதும் பரிசுத்தமாகும். ஒரு மாவு பிணையிறீங்க, அதாவது ஒரு சம்பளம், அதில் முதல்ல ஒரு பாகத்தை பிக்கிறீங்க. ஏன்டா இதை சொல்லணும்னா, உன்னை உயர்த்துகிற ஒரே காரியம் அதுதான். நீ பொருத்தனை செய்யலைன்னா, அதாவதுங்க நிறைய காரியங்கள் இருக்குது வேதத்தில் தெரிஞ்சுக்கணும். அது தெரியாமையே என்ன பண்ணுறாங்க, அவன் திருடுறான் இவன் திருடுறான். காணிக்கை ஒரு பாகத்தில் வேலை செய்யுது. நீ சர்ச்சுக்கு வந்து உடலில் ஒரு வேலை செய்கிறீன்னா அதுக்கு ஒரு பலன் இருக்குது தனியாக. எதுக்குமே பலன் இல்லாத எதுவுமே கிடையாது. ஆனால் எந்த இடத்துல எது நமக்கு வேணுமோங்கிறது தான் ஒன்று இருக்குது. இப்போ தசம பாகம் பொருளாதாரத்திலே நமக்கு உயர்த்துகிறது. காணிக்கை ஒரு பாகத்தில் வேலை செய்யுது. இதெல்லாம் இப்போ நான் எடுத்தேன்னா நேரம் ஓடிடும். இப்படி ஒவ்வொரு பாகங்கள். இது என்னென்னா, நம்ம தான் காணிக்க போடுறோம்ல, இப்படி என்ன நம்ம தான் வேலை செய்யணும், அப்படி என்ன இப்படின்ட்டு போகிறீங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையில் செழிப்புங்கிறது அவ்வளவு நீங்கள் பார்க்க முடியாது. நீங்கள் வேணால் பாருங்கள், டெஸ்ட் பண்ணி பாருங்கள். இந்த தசம பாகம் போட்டவனுடைய குடும்பத்தை நீங்கள் பாருங்கள். அது ஏற்ற வேலை வரும்பொழுது அவனை எங்கே உயரத்தில் கொண்டு போய் நிற்க வைக்கும். கோல்கேட் கம்பெனி உலகிலே சிறந்த ஒரு கம்பெனி. இந்த கோல்கேட் கம்பெனிக்காரரு கம்பெனியே மூடுற நிலைமை வந்துச்சு.
அப்போ ஒரு ஊழியக்காரர் போய் இந்த தசம பாகத்தை குறித்து விளக்கம் கொடுத்தார். விளக்கம் கொடுத்தோன்னே அவன் கம்பெனியை மூடுறதுக்கு செஞ்சு தான் பார்ப்போமேன்னு சொல்லிட்டு முதல் வருமானத்தில் அவன் ரொம்ப டைட் பொசிஷன்லையும் கூட தசம பாகம் கொடுத்தான். அவன் கம்பெனி கொஞ்சம் கொஞ்சமாக உயர ஆரம்பிச்சது. அப்புறம் 20% கொடுத்தான், அப்புறம் 30% கொடுத்தான். இன்னைக்கு கோல்கேட் கம்பெனி 10% அவன் எடுத்துக்கிட்டு மீதி எல்லாம் ஒழித்து கொடுத்தான். நம்ம எங்க இருக்கிறோம்? குறை சொல்றதுல இருக்கிறோம். நம்ம எங்க இருக்கிறோம்? குறை சொல்றோம். அவங்க ஒரு இவங்க ஒரு திருடுறான் பிடிக்கிறான். இன்னைக்கு என்ன இந்த நிலைக்கு உயர்த்துனதே கர்த்தருக்கு நான் கொடுக்குற தசமபாகம் தான். இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா எங்களுடைய நான் தனியாக வருமானம் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். என்னுடைய வருமானம் சர்ச்சில் வருது எல்லாம் அநேகருக்கு நாங்கள் படிக்க கொடுக்குறோம். நாங்கள் ஊழியக்கார குடும்பங்களுக்கு எத்தனையோ நசுங்கி போன குடும்பங்களுக்கு கொடுக்குறோம். ஒரு சிலர் இந்த ஞானஸ்தான தொட்டி கட்டணும்னா அதுக்கெல்லாம் கொடுப்போம். சில குடும்பங்களுக்கு நாங்கள் அப்படியே எல்லா துணிமணி படிப்பு செலவு இன்னும் நிறையா இருக்குது, அதெல்லாம் நான் சொல்ல விரும்பலை. அப்படியே பண்ணிக்கிட்டே இருப்போம். இன்றைக்கும் பண்ணுறோம், இப்போவும் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். ஒவ்வொரு நோம்பி வந்தால் ஊழியக்காரர்களை நாங்கள் கனப்படுத்துவோம். நானே என்னுடைய சம்பாதிச்ச காசை வைக்கணும்னு நான் நினைக்கிறவனே கிடையாது. நான் தாராளமாக கொடுக்கணும்னு நினைக்கிறவன். எவ்வளோலாம் வந்தாலும் இந்த அப்படின்னு கொடுப்பேன். அப்பேற்பட்ட ஆள் கர்த்தர் இன்னைக்கு என்னை வந்து அபரிதமாக என்னை வச்சிருக்கிறார். அதே மாதிரி என்னுடைய என்ன ஏதாவது இதாகுதா பூச்சி கட்டுது, இந்த ஃப்ரை ஸ்மெல் வந்து மீனுன்னா அது பழக்கம். மணி ஆகி கொண்டு இருக்குது. 2019-20 தயவு செய்து நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற வேண்டுகிற ஒரு காரியம், இந்த தசம பாகத்தை ஜெபம் பண்ணுங்க. மனுஷனுக்கு கொடுக்கறது நினைச்சின்னா தரித்திரம் உன் வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்கும். நீ உனக்கும் தேவனுக்கும் உள்ள ஒரு உடன்படிக்கை நீ வச்சு பாரு. உன் பிள்ளையோட வாழ்க்கையை பாருங்க, உங்கள் பிள்ளைகளுடைய கல்யாணத்தை பாருங்க, உங்கள் பிள்ளைகளுடைய உத்தியோகத்தை பாருங்க, உங்கள் பிள்ளைகளுடைய சம்பளத்தை பாருங்க, உங்கள் குடும்பம் இருக்கிற ஸ்டைலை பாருங்க, உங்கள் குடும்பம் என்ன நிலையில் மாறுதுன்னு பாருங்கள். நீங்கள் ஒன்றும் என்னை உயர்த்தவே வேண்டாம். தசமபாகத்தை கொண்டா உங்கள் தசமபாகம் அப்படியே நாங்கள் அடுத்தவங்களுக்கு கொடுத்து உதவி செஞ்சுட்ருக்கோம். உங்கள் தசமபாகம் இல்லை, உடனே உங்கள் தசமபாகத்தில் நான் கார் வாங்கினேன்னு வச்சுக்காங்க. கர்த்தர் எனக்கு எல்லாமே கொடுத்துட்டாரு. நான் அந்த உங்கள் தசமபாகத்துலேருந்து சில தசமபாகங்களை பிரிக்கிறேன். அந்த தசமபாகத்தை சில ஆலயங்களுக்கு கொடுக்குறேன். இத்தனைக்கு சபைகளுக்கு கொடுக்கும்போதே சொன்னாங்க, நீங்கள் உங்கள் செலவுக்கு வச்சுக்கணும், இது கொடுக்கக்கூடாது. நாங்கள் பரவாயில்ல வைங்க அப்படின்ட்டுருவேன். எத்தனையோ பேருக்கு நாங்கள் ஹெல்ப்பில் பாருங்கள் தசம பாகம் அவசியமானு சொல்லி ஒரு 2 பாகம் கொடுத்துருக்குறேன். அதை எடுத்து நீங்கள் படிங்க. கன்னியாகுமரியிலேருந்து என்கிட்ட ஒருத்தன் ஃபோன் பண்ணிவிட்டு, நீங்கள் தசம பாகத்தை கொள்ளையடிக்கிறீங்க, நான் ஒரே வார்த்தை கேட்டேன், நீ போட்டிருக்கியா இது வரைக்கும்னு கேட்டேன். வேறு ஒன்றுமே நான் அவனை கேட்கல. இன்னைக்கு வரைக்கும் ஒருத்தன் டீ கடையில் உட்காந்துருக்கானாமா, அவன் பாட்டுக்கு எங்கிட்ட எழுதுவான், தசம பாகம் கேட்டு கொள்ளையடிக்கிறீங்க. நான் அதெல்லாம் ஒன்று விட்டுரு, அதெல்லாம் நீ போட்டிருக்கியா தசம பாகம்னு கேட்டேன். நான் போட்டிருக்கிறியா அப்படின்னு பேசாமல் தான் போட்டுட்டு அப்புறம் இதே நம்பருக்கு என்னை கூப்பிடுது. பேசாமல் வச்சான். இதெல்லாம் வந்து உலகத்துக்குள்ளே பேச. ஆனால் தேவனுக்குரிய காரியம் ஒன்று இருக்குது. 2 காரியம் என் மனதில் படிஞ்சு. ஒன்று பிசைந்த மாவு, இன்னொன்று உயிரோடு எழுந்திருக்கிறவர். முதற் பலனானவர் உயிரோடு எழுந்திருக்கும் பொழுது அவருடைய சேர்ந்தவர்களும் உயிரோடு எழுந்திருப்பார்கள். சம்பளத்தில் இந்த தசம பாகம் என்பது பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, இந்த மாவு பிசைஞ்சிருக்கு, அந்த மாவில் நீ ஒரு கையெடுத்து இதுக்கு நீ பேரிடுற தசம பாகம் சொன்ன ஸ்பாட்டுக்கு அப்படியே உயிரோடு எழுந்திருக்கும். ஏன்னா முதற் பலனாரும் உயிரோடு எழுந்திருக்குமா, அவருடையவர்களும் மீதி வீட்டில் வச்சதும் சேர்ந்து உயிரோடு எழுந்திருக்குமாமா. முதற் பலன் பரிசுத்தமாகும் பொழுது பிசைந்து மாவு முழுவதும், அப்படின்னா வீட்டில் வச்சுட்டு வந்த பணமும் பரிசுத்தமாகுமாமா. ₹1 கூட உங்களுக்கு குறை இருக்காது. மாத கடைசி முதல் தொடக்கம்னு கிடையவே கிடையாது. நமக்கு மிச்சப்படுத்துகிற ஆசீர்வாதம். அல்லேலூயா. சிறிய பாடலை பாடி கர்த்தருக்குள்ள மகிமையா செய்வோம். ஓகே, நீங்க கேண்டில் இஷ்யூ பண்ணுங்க. தீ போல இறங்கணுமே, அக்னி நாவாயி பதியனமே, கொடு நதியாயி ஒழு. மலையாள பாடல் தெரிஞ்சவங்களை பாடலாம், தெரியாதவங்களை பாடலாம். பதியனமே, கொடும் காட்டாய் வீசனமே, ஆத்ம நதியாயி ஒழுகனுமே, அந்நியகால அபிஷேகம் சகல ஜனத்தின் மேலும், கொஞ்ச கால சமயமல்லோ ஆத்மாவில் நிரக்கணமே,
அந்நியகால அபிஷேகம் சகல ஜனத்தின் மேலும் பொய்த்து கால சமயமல்லோ ஆத்மாவில் இரக்கணமே இரங்கனமே நாய் பதியனவே கொடும் காட்டாய் வீசனமே அப்ப நதியாகி ஒழுகனமே ஒரு கைமேகம் ஞான் காணனோ ஆகாபு விருட்ட போலே அக்னி மலையாய் பெய்யனமே கர்மேடிலே பிரார்த்தனையில் ஒரு கைமேகம் ஞான் காணனோ. எல்லாம் அப்படியே எழுந்து நிற்போமா? அப்படியே எல்லாம் எழுந்து நிற்போம். இன்னும் ஒரு சில நிமிடங்கள் புதிய வருடத்தை நாம் காண பாக்கியமுள்ளவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. தேவன் இம்மட்டும் நம்மை கொண்டு வந்தவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Happy long life to you. Happy long life to